ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கண்ணே. நான் தானே ஃபைனான்ஸ் ஓனர் அரியரம் பேசுகிறேன். ஃபைனான்ஸா? ஆமாண்ணே. இல்லைண்ணே, இப்போ கல்யாணத்துக்கு லோன் கொடுக்குறது இல்லைண்ணே. ஐயா பூரா கழுட்டு முட்டையாக கொண்டாந்து வீட்டில் தரேங்கண்ணே. ஆமாம். இப்போ அதை நிப்பாட்டிட்டேன். இப்போ வண்டிக்கு தான் கொடுத்துருக்கேன், 4 வீலர் 2 வீலர். ஆமாண்ணே. இல்லை இப்போ கைவசம் வண்டி ஒன்றும் இல்லை. போன வாரம் இருந்துச்சு, ஒரு சும்மா இருந்துச்சு, சீஸ் பண்ண வண்டி, அது கொடுத்தாச்சுண்ணே. ஆமாம், குவாலிட்டி ஒன்று நின்றுச்சு, அது ஒரு ஆளுக்கு பேசியாச்சுன்னு வண்டி எடுக்கலை. ஆமாம். இல்லை இப்போ கையில் ஒன்றும் வண்டி இல்லை. கைவசமா இல்லை, இப்போ கைவசம் அது இருமா நோய் நேட்டு கிடக்க. ஆமாண்ணே, வந்துச்சு நான் சொல்கிறேண்ணே. அது இருமா கரு நோய் நேரு இப்போ பிஸ்னஸ் பேசிட்டு எரிச்ச பொண்ணு வந்துருப்பாப்போம். அண்ணே, இப்போ கையில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குது, சின்ன வண்டி, நல்லா இருக்குண்ணே. நல்ல பிஸ்கட் கலரு, கண்ணாடி, கருப்பு கண்ணாடி. ஆமாம். இருமா, என்னை பற்றி பேசிட்டு இருக்கேன். இல்லை வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குண்ணே. ஹெட்லைட் ரெண்டு சூப்பராக இருக்குண்ணே. டூம் அருமையாக இருக்குது. எங்கிட்ட நல்ல சார் கொஞ்சம் இருமா பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. இங்கே இருங்க. டிக்கு நல்ல டிக்குண்ணே, சின்ன டிக்கு தான், ஆனால் அமுக்கி ஏற்றலாம். அமுக்கி நீங்கள் எதை ஏற்றுவீங்க? ஆனால் டிக்கை திறந்துட்டோம்னா மூட மனசு வராதுண்ணே. ஆமாம். இன்ஜினா சின்ன இன்ஜின், கையகலந்த இன்ஜினு. கொஞ்சம் தலைமா எதுக்குங்க தள்ளி சொல்கிறாங்க. இல்லைண்ணே, ஆயில் லீக்கேஜ் இல்லை. ஆயில் சொட்டலை நல்லா இருக்கு. மூத்திரமா பெஞ்சு விடுத்துறேன். ஆமாண்ணே. என்னண்ணே, இல்லைண்ணே ஓட்டி பார்க்கலண்ணே. ஓனரா? ஒரு ஓனர் தானே. ஒரு ஓனர் தான். கொஞ்சம் பேச விடுமா. இல்லைண்ணே, நானும் ஒரு ரவுண்டாவது ஓட்டி பார்த்துடலாம்னு பார்க்குறேன். அது வண்டியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அது ஒரே பிடிவாதமா. எனக்கு ஒன்றும் டோரை திறந்தாது பார்த்துடலாம்னு பார்க்குறேன், அதுக்கும் முடியலை. அட சீட்டில் ஏறி உட்காந்து பார்க்கலாம்ன்றே, அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. ஆமாண்ணே. அதுக்கு நான் தங்கத்துக்கு மைலேஜ் நல்லா கொடுப்பேன். கலர் பிஸ்கட் கலர் வண்டி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வேலை பாரு, நீ யாருன்னு தெரியல, சம்பந்தமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்க. வண்டி நான் ஃபைனான்ஸ் ஓனர். நீ எவனா இருந்தாலும் இருந்துட்டு போ, எனக்கு அவசியம் இல்ல. நீ யாருன்னு முதல்ல பேசு. நான் வண்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் உன் குண்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம என் டிக்கை பத்தி தான் பேசிட்டு இருக்க. டிக்கு உனக்கு இருக்கா? வண்டிக்கு இருந்தா டிக்கு, உனக்கு இருந்தா குண்டி. எனக்கு இருக்கிற பத்தி என்னை தள்ளி நில்லுன்ற, பின்னால அமுக்கி ஏத்தலாம்ன்ற, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையோட பேசிக்கிற. இங்க முதல்ல நீ யாருன்னு பேசு. முதல்ல நீ யார்? ஏரியாக்குள்ளே பெரிய ஃபைனான்ஸ் மேன். புரோக்கரா நீனு? புரோக்கர்ல ஏஜென்ட். நீ ஏஜென்டோ புரோக்கரா ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? இங்க என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வந்து பேசி இங்க உன் வேலையை நீ பாத்துட்டு போ, நான் என் வேலையை பாத்துட்டு இருக்கேன். என் பிசினஸ் ஏன் நீ எடுக்கற? நான் எங்க உன்னை உன் பிசினஸ் கேட்டிருக்கேன். இங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அது என்ன பட்டியக்கலா போட்டு துவைக்க? 2022 மாடல் ஒன்று இருக்குண்ணே. தென்பாண்டி சீமையில் உன் தென்பாண்டி சீமையில நெருப்பு வச்சு கொளுத்தி போறேன். அப்பன்னு பார்க்க மாட்டேன், கொரோல ஏறி மிச்சு போறேன். செவனே நீ இரு. 25 மாடல் ஒன்று இருக்குண்ணே, கை வச்சோம். ஹலோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயோட சேர்த்து இருக்குது. போனே இல்ல, யார்ட்ட பேசுற? யார்ட்ட பேசுற? பணம் பேசியா? போய் பெரிய ஆளுகளை கூட்டிடா. போ புரோக்கர் நைக்கி போல ஆகாது, போ. ஹலோ, ஃபைனான்ஸ் இல்லன்னு சொல்றேன். செப்டிக் டேங்க் வண்டினே. உனக்கு செப்டிக் டேங்க் வண்டினே, நம்பர் மாத்தி போட்டீங்க, வச்சிருக்கேன். டேங்க் மாதிரி தான் இருக்க. ஹலோ, என்ன உன்னை எச்சரிக்கிறேன். சவுண்டே வர மாட்டேங்குது. என்ன நீ பேச்சு பேசிக்கிட்டு? ரைட், ஓகே, போ. கை நீட்டிட்ட ஆம்பளை, கை நீட்டிட்ட. உன்னை ஏதாவது அடிச்ச என்னப்பா?
வந்து என்ன பாத்திரலான்னு பாக்குறேன். ரைட்டு, பேச்ச விடு. ஆம்பளை கை நீட்டிட்டுல இன்னி வர்ற விளைவை நீ சந்திப்ப. ஏன் பயலுக நிக்கிறாங்க சுத்தி, கைய காட்டுன்னு வச்சுக்க. போய் அங்கிட்டு போய் டீ அவரம்னு உங்கன பண்ணிக்கிட்டு இருக்காத, வச்சு கொடுத்துடுவேன். ஹலோ, பைனான்ஸ் இல்ல, மூடிட்டேன். இல்ல மூடிட்டேன்ட்டேன். விடு, பேச்ச விடு. இன்னி அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணிடுற? வலிக்குதா இல்லையா? கண்ணே கலங்க மாட்டேங்குது. இன்னி நீ அடிக்கிறதா இருந்தா பப்ளிக் பிளேஸ்ல அடிக்காத. வேற ரூம் போட்டு. உங்களை நாங்க ரூம் போட்டு வேற அடிக்கணும். ரூம் போட்டினா நீ அடிக்கலாம், நானும் அடிக்கலாம். ஹலோ, நீங்க அடிப்பீங்களா? நீ என்னை உருட்டு கட்டை எடுத்து அடி, நான் கை அடிக்கிறேன். அது புரியல எனக்கு. கையில அடிக்கிறேன், உருட்டு கட்டையில அடிச்சேன் தாங்கயா, அப்படி அடிப்பேன். நீ அசிங்கமான வார்த்தை தானே பேசுற. ஏய், ஐ அம் டீசன்ட் மேன். முகர கட்டைய பாரு டீசன்ட்டா பேசுறேன்ட்டு. உன்னை உச்சரிக்கிறேன். இன்னி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சரி, நீ நடக்கட்டும். எனக்கு வேலை இருக்கு, நான் இறங்கிட்டேன். இங்க வா. ஏய், அப்படி இறங்கணும்யா, இங்க நின்னு தானா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பிரச்சனையில இறங்கிட்டேன். பிரச்சனை இல்ல. கற்பழிப்பேன். யாரையோ உண்மையை சொல்லணும், யாரையோ கற்பழிப்பேன். அதோட விடு. அப்படி பேசுங்க. பொண்டாட்டி. யார் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டி? யாருக்கோ ஏடா அந்த அருவா, யார் பொண்டாட்டி? ஏமா கோவப்படுறீங்க? யாருக்கோன்னு சொல்லுவாங்கட்டி எதுக்குமா? என்ன இருந்தாலும் புருஷன். யார் புருஷன்? யார் புருஷன்? யாரோட புருஷனோ விடு. உனக்கு கல்யாணம் ஆகுமாங்கதா? எனக்கு ஆகும். ஆனா நீ அவனுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகுதா? ஆகும். அவளுக்கு நான் யாரு? புருஷன். இப்ப நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. அவ்வளவு. ஏய், யாருக்கு? யாருக்கோ. நாளைக்கே ஒரு புள்ள பிறக்கும். அது யாருக்கோ? அது அப்படி சொல்லக்கூடாது லூசு பல. அது எனக்கு. ஏண்டா புள்ள வந்து யாருக்கு ஒண்ணா இந்த பையனானே, அது எனக்கு தான் பிறக்கும். உனக்கு நாளைக்கே ஒரு புள்ள பிறக்கும். யாருக்கோ? எனக்குன்னு சொன்னா பிரச்சனையை முடிச்சுக்க. பெருசுபடுத்த வேண்டாம். அந்த கோட்டை தாண்டி பெருசாகுது. என்ன பெருசாகுது? இப்படித்தான் சொல்றீங்க. பிரச்சனை பெருசாகுது. வேண்டாம், பெருசாயிருச்சுன்னா உனக்கு தான் சிரமம். எனக்கு என்ன சிரமா? எங்க நீ இப்படி சொல்ற? எங்க நீ காட்டு பிரச்சனையை நான் பாக்குறேன். யார்கிட்ட போய் பாக்குறது இல்ல, அதுக்கு நான் என்ன செய்ய? எங்க நீ காட்டு, நான் பாக்குறேன்னா இல்லையான்னு பாரு. போத நாயே தூக்கத்திலே இருந்தா போ, தானா பேசிட்டு தெரியாம போ. இங்க பிரச்சனையை முடிச்சுக்க. நீ பிரச்சனை பண்ணாத. நீ அடிச்சுட்டு போ, அதுக்கு நான் கலங்க மாட்டேன். என் லைஃப்ல எம்புட்டு செருப்படி, எம்புட்டு விளக்க மாத்தடி, இதெல்லாம் அரசியல சகசம். நம்மளுக்கு என்ன புதுசா? நீ என்னை அடிக்கிறியா? காரி துப்புறியா? தேங்க்யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி. இந்த செருப்புல நீ அடி, அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. என்ன சொல்றீங்க? விளக்க மாத்திரத்தை நீ சத்து சத்துன்னு அடி, அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து, அது திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பியர்த்து மூஞ்சில சப்னா, அது எனக்கு சந்தன காப்பு சாத்திர மாதிரி. என்ன கலர் காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. ஏற்கனவே அவ்வளவு அபிஷேகம் பண்ண நானே, எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பைய யாரான்னா அறியறேன். மேடை போட்டு மைக்கு போட்டு லைட்டு போட்டு யூடியூப் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் மழுங்க பையதான். நீ எப்படி? ஆத்தாடி, நான்லாம் ரோசக்கார ஒன்ன மாதிரியா மல்லுங்கத்தனமா இருக்க? எங்களுக்கு பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா நாங்களாம் குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போறாளு. முகரையிலே முழிக்க மாட்டோம். உன்னைய மாதிரியா மல்லுங்கத்தனமா தெரியற? நீ ரோசக்காரியாவே இரு, நான் மழுங்க பையலாவே இருக்கேன். மல்லுங்கதான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு? மழுங்கம் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். ஏன் மானஸ்தன் பொழைச்சேன், மல்லுங்க செத்தேன் கிடையாது. ஐயா, நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. கம்பு எடுத்துக்கிட்டு வரேன். அடிக்க போற மனுஷனை ஏன் மிஸ் பண்ற? அவருக்கு பதிலா நீ போவியா? நீங்க போயிட்டு வாங்க. அப்போ நான் அப்புறமாட்டி உங்களுக்கு வேணா போறேன். கொஞ்ச நேரம் இருந்தா டவுசர்ல போயிடுறாரு, உனக்கு தெரியுமா? பேசாம இரு. இப்ப மழுங்கம் பொழைச்சான், மானஸ்தன் செத்தாங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டவா? எப்படி? நீ மனசு தானே? நானும் ரோசகரன். நான் மழுங்கம் தானே? ஆமா. ஒரு பேச்சுக்கு சும்மா காட்சிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நீ என்கிட்ட கடை வாங்கியிருக்க. 5 லட்சமா? டோர் லாக். சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். புழக்காத. வாங்கிட்ட. வருஷம் 5 ஆகி போச்சு, வட்டியும் கட்டல முதலும் கட்டல.
நான் போன் பண்ணி கேட்கலாம்னு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு நாடகத்துக்கு பப்புன்னு யாருன்னு தெரியாம மாட்டிட்டேன். கூடவே வந்தியே அப்பா, சொல்ல கூடாதோ? இப்ப நான் கடன் கொடுத்தவன் கேட்கணும்ல. கேப்பீங்கல்ல? எப்படி கேட்பேன்? நல்லா கேப்பீங்கல்ல. நம்ம காசு நம்ம தான் கேட்கணும். ஆமா, அது வட்டியும் கட்டல முதலும் கட்டல, சும்மாவா? உழைச்ச காசு அப்புறம் கேக்குறது இல்லையா? அது என்ன நீங்க என்ன சாதாரணமாவா? ஆமா, அதெல்லாம் கேட்கணும். என்னம்மா தங்கச்சி, நான் ராணி நல்லா இருக்கியா? பாக்க என்னமா அப்படி உடம்பு குறைங்கி போயிருச்சு, சாப்பிடுறதே இல்லையா? ஆமா, என்ன நீ 5 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் அண்ணன் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிறேன். அதனால நீ எப்படியாவது அந்த 5 லட்சத்தை கொடுக்க வேணாம். நீ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்ன மயித்துக்கு நீ கொடுக்க வேணாம். 5 லட்சம் எனக்கு வேணவே வேணாம், வட்டி கூட வேணாம், வச்சுக்க. ஆமா, நீ உங்க அப்பாவும் நல்ல சந்தோஷமா ஜாலியா நல்ல ஐஸ்கிரீம் குக்கரை வாங்கி நல்லா சாப்பிட்டு தெம்பாருங்க. ஆமா, வேணவே வேணாம். நீங்க நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அது தங்கச்சி நீ பொட்டோடையும் பூவோடையும் சந்தோஷமா இருக்கணும். அன்னை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கணும். 1 லட்ச ரூபா மட்டும் கொடு, டெய்லி 50 தான். உன்னால முடிஞ்சா இல்ல 1 ரூபாயா கொடு. ஏண்டி என்ன லொப்ப போய் நினைச்சிருக்கியா? 50 ரூபா கொடு. எங்களுக்கு மனசாட்சி இருக்கியா? 1 ரூபா கொடுக்குற அளவுக்கு 50 ரூபா கொடு. 50 ரூபா நொட்டு வாங்க டெய்லி ஒரு நாளைக்கு முடிஞ்சா கூட, இல்லைன்னா வேணாம். இவளுக்கு நான் கடன் கொடுத்து விட்டு என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா, நீ நல்லா இரு, குட்டிச்சோரா போ, எனக்கு தேவையா? பொட்டோடையும் நீ பொட்டோட பூலோடையும் இருக்கு, எனக்கு தேவையா? எனக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்து விட்டு இவங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமா? நான் கேட்கிறேன் பாரு எப்படி கேட்கணும்னு. எப்படி? ஏண்டி லொப்ப நாய் பேசாதிரி, பிச்சைக்காரன் நாய், கடன்காரன் நாய், வாய மூடுறி. வாங்க நிலடி, 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்கன்னு வாங்கி பிரியாணியை வாங்கி பிரிய தின்ன மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து ஆவு ஆவு ஆவுன்னு அடிச்சேன். அதுல முத்துராஜ் இவங்களுக்கு கொலா தண்ணி ஒத்துக்காதான், கார்பரேஷன் தண்ணி சளி பிடிக்குமா, பிஸ்லரி வாட்டர் வேணுமா, பிஸ்லரி. கல்யாணம் மூத்திரத்தை குடிலா பேச்சிருக்கு. காசை கொடுக்க வக்கு இல்லாத நாய் உனக்கு அதுக்கு பாவடை அவுத்து போட்ட அம்மனை குண்டியா திருடி ஊருக்குள்ள. 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை குடுறி. 10 பாத்திரம் தேய்க்க முடியும்னா 10 பையிட்ட அப்படின்னு நான் கேட்கிறோம்னு வச்சுக்க. கேட்டுட்டியா? அப்படி கேட்டுட்டா நீ ரோசக்காரி என்ன செய்வ? அதெல்லாம் எங்க அப்பன் கிட்னியை வித்துட்டு நான் உனக்கு உன் கடன் அடைச்சிருவேன். ரொம்ப லேட், ஏற்கனவே எடுத்தாச்சு. ஏற்கனவே எடுத்துட்டேன், எனக்கே தெரியாம. ஐயோ, ஊர்ல கிடக்குற சொத்துக்கிட்டெல்லாம் வித்துட்டு உன் கடனை அடைச்சிருவேன். அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்டதுக்கு தூக்கு மாடி தொங்கிருவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படியெல்லாம் வாங்கணும்னு என்ன செய்வே? தூக்கு மாடி தொங்கிருவேன். கை விடு. ஏன்? வேலை முடிஞ்சு வச்சு ஒத்துக்கிட்டியே. என்னன்னு? இந்த ரோசக்காரி தூக்கு போட்டு செத்துருவேன் நீயே ஒத்துக்கிட்டியா? இப்ப தோசையை பிரட்டி போடுவோமா? இப்ப நான் ஒரு வெறும் 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கியிருக்கேன். நான் 50 ரூபா கட்டுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா? நீ மட்டும் 50 ரூபா வாங்கியிருக்க. நீ 5 லட்சம் இல்ல 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவன் உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மனால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம வாங்கிவிட்டேன், நான் கடனை கொடுக்கல. இப்ப நீ என்ன கேட்கற? நல்லா கேட்பல்ல, உனக்கெல்லாம் அறிவு இல்ல. சோத்த திங்கிற, சோத்த விட்டு புண்ணாக்க திங்கிற. எரும மாடு அற போத நாய. உனக்கெல்லாம் குடுக்க வக்கல. உனக்கெல்லாம் எதுக்கு 50 ரூபா வாங்கினீல? அன்னைக்கு தண்ணி அடிக்க வாங்கினீல, குடுக்க உன்னால முடியுதா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை அவுத்து போட்டு திரிய முடியாதானே? எரும மாடு மாதிரி இருக்க. அரி வச்சுக்க, அவுச்சு ஊச்சு திண்டு வந்திருக்கியா? சோத்த தாங்க திங்கிற, வேற எதையும் மாத்தி திங்கிறியா? கெட்ட கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற, மூஞ்சி முகர கடையும் பாரு, ஆளையும் மண்டையும். ஆமா, இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். இந்த மானங்கட்ட பொழப்புக்கு என்ன கேட்ட? மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமா? மூத்தரத்துல போத வரும் தெரிஞ்சா நான் ஏன் டெய்லி 400-500 கடையில செலவு பண்றேன்? அழகா 5 லிட்டர் கேனா உங்கள்கிட்ட கொடுத்து விட்டு போறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கூட கொடு. எப்படி பவுண்டா கலந்துதான் சாப்பிட போறேன். நீ கொடுக்கறதா இருந்தா எனக்கு பாட்டல் கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். வாயை கிழிச்சிருவேன். போயிரு. கிழிச்சாலும் விட மாட்டேன், சாப்பிட்டே தருவேன். உனக்கு கொலை பண்ணிடுவேன். மேல இப்ப என்கிட்ட என்ன கேட்கற? எப்ப 50 ரூபா காசை கொடுப்ப? ஒரே வார்த்தை தான். ஏன் கொடுப்போம்ல? எப்ப அந்த 50 கிடைக்கும்? இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப சார் இருக்கும்? என்ன பண்ணிருக்கீங்க? காசு எடுக்கிறீங்களா? எடுங்க. வேலை வெட்டிக்கு போனா தானே காசு இருக்கும். எப்ப வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். எப்ப மூடு வரும்? மூடு வந்தா நீ வாரியா? ஏய், என்கிட்ட பணத்தையும் கொடுத்து விட்டு படுக்க வரம்ன்றாடா. என்கிட்ட எல்லாம் காசு கொடுத்தவன் தான் வாங்க முடியலையேன்னு தூக்கு போட்டு சாகணும்.
நான் மசரோட சாக மாட்டேன். அதுக்குத்தான் சொன்னேன், ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறான். ஏன் ரோசக்காரனுக்கு காசை கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா எதையாவது வித்து காசை கொடுத்து போடுவேன். ஆமா, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தான் நீ எம்பிட்டு அடி அடிக்கிற, வாங்கிட்டு சோத்தை தின்ட்டு உன் கூட குடும்பம் நடத்துறா இல்லையா? அது வார்த்தையா குடும்பம் கட்டு எங்கடியா கிச்சு கிச்சு காட்டிக்கிட்டு இருக்க? இவர் குடும்பம் நடத்துறாதா? இதெல்லாம் அரசியல சாதாரணமாப்பா. எடியா கையமோல என்ன தொட்டு பேசிக்கிருக்க? பொம்பளை பிள்ளைல எப்படி நடந்துக்கணும்? அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம இருந்தா அவர் மாமியா போட்டு அமுக்கணும். நீ தானயா? எனக்கு அம்மாச்சி தான் வேணும். என் மாமியா உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கியா அண்ணா? உங்க அம்மாச்சி அது? ஆமா. மை காட், அவர் மாமியாயா அது? ஏங்க அது என்ன ஓ வளர்த்தி தான் இருக்குங்க அம்மாச்சி? அப்புறம் எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும், உன்னே மாதிரியா இருக்கும். உங்களை கேட்டுக்கிட்டே இருக்குங்க. சரி, அந்த கிளவிட்டு சொல்லி வைக்கிறது என்னன்னு? வண்டிக்குள்ள படுத்துன கிளவி உன் சால் எடுத்து பத்தி படுத்திருந்தா மூதேவி, நான் நீ தானே நினைச்சிட்டு என்ன பண்ணீங்க? விளையாண்டேன். சீட்டு கீழே போய் என்ன தனியா விளையாண்டுட்டு இருந்திருக்கீங்க? எது சீட்டுக்கு மேலையா படுத்திருந்துச்சு கிளவி? கடைசி சீட்ல படுத்திருந்துச்சு. நான் சீட்டுக்கு கீழே யாருன்னு? நீங்க முன் சீட்டுக்கு கீழே கிடந்தீங்க. ஓ, அதான் டிரைவர் யாரா சேஷல ஓட்டையை போட்டதுன்னு கேட்டாப்ல. இதுக்குதான் சுத்தியில கையில உபயோகப்படுத்த கூடாதுங்கிறது. ஓகே ஓகே, அதெல்லாம் சாதாரணமாப்பா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழைய வரும். கம் ஆன் டெல் மீ. சக்க செவந்த பழம் மாம்பழம் வைக்கிறேங்க. மாம்பழமா? சூப்பரா இருக்கு பழம். இது எங்க மாமாக்கு போட்டாதான் நல்லா இருக்கும். அந்த கேப் இந்தடாப்பா, அந்த கண்ணாரையும் அவர் போட்டாதான் நல்லா இருக்கும். இந்தடா நீயே போட்டுக்க, எனக்கு வேணாம்டா. எதுக்குடா நமக்கு வம்பு? மாமே மேல அவ்வளவு பெரிய எவ்வளவு வாசமாங்க. போடுடா. அப்படியே ஊட்டியில உருளைக்கிழங்கு விற்கிற மாதிரியே இருக்காங்க. குருட்டு பழ உனக்கு அழகாத்தாண்டா இருக்கு ராணி. மாமா கருப்பா இருந்தாலும் விஜயகாந்த் மாதிரி அழகா இருப்பாரு. முன்னால உன்னை அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். நீங்க மாம்பழம் விற்கிறோம்னே, என்ன மாம்பழம் இது? மல்கோவா. ஏன்னா நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டவேன். எப்படி? மல்கோவா, புதாத்தார், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, செந்தூரா, பாலாமணி, பாலாமணி, எங்க அது? அது வாட்டுக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டவேன். இது மல்கோவா நல்ல கலரா இருக்கு. என்ன எச்சி ஊறுது? ஊரும் வாணியத்தோட முதல்ல ஒழுகுது. நான் ராணியை தான். என்னது? ஆமா, ராணியத்தோட வீரா? வாணியை துடைக்கிறீங்களே. ஆமா, இது என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். அம்மாடி, 2000 5000 கொடுக்கலாம். இதுக்கு என்ன தங்கத்துக்கு? அம்மா விற்கிறா, வாங்குறாங்களா? ஏங்க ஒரு உலை வாங்கிக்கல. இவங்க வாங்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்? பூரா திங்க தெரியாத வயலுங்க. எதுக்கு எங்களுக்கு திங்க தெரியாது? அழகா கத்திய வச்சு அறுத்து அப்படி எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க. மக விட்டு மாம்பழத்தை கத்தி வச்சு அறுத்து சாப்பிட முடியாது. அப்புறம் மாம்பழத்தை கத்தி போடாமையா சாப்பிட முடியும்? கத்தி வச்சுதான் சாப்பிடணும். கத்தி படவே கூடாது. ஏன் அப்படி சொன்னா? செப்டிக் ஆயிரும். அப்புறம் முழுங்க முடியும். நான் சொல்லித்தரேன் மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க, அந்த ஐயா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறத அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். அந்த ஜென்ம சாபலி அடையட்டும். இங்கே பாருங்க, அப்படி லைட்டாக ஒரு நசுக்கு, காயா பழமா இப்போ உள்ளங்கை வச்சு அதக்கணும். அப்படியே வீசி கொடுக்குறேன் பார், சொரியறேன் கர 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 கரன்னு நல்லா அதக்கி விட்டுட்டு, இங்கே பாருங்க லைட்டாக நுனியில் ஒரு சின்ன கடு அப்படி செல்லமாக கடிச்சிட்டு இப்படி அமுத்திக்கிட்டே உறிஞ்சணும். என்னடா மியூசிக் இது? இங்கே இங்கேருமா நீ தானா? இங்கே டேய், உறிஞ்சறதுக்கு மியூசியம் கொடுறான்னா நீங்கள் நல்லா வந்து எனக்கு வாயில் அப்புறம் அப்படி உறிஞ்சணும்னா அப்படியே மாம்பழம் சிலை சாப்பிட்ட மாதிரி குலக் குலக்குன்னு போகும். மாம்பழம் விற்க வந்த உம்மா அதுதான் மரியாதை. அவங்க அம்மா பத்தி பேசினா எனக்கு பொல்லா கோவம் சொல்லிட்டேன். ஓ மாமியாளா? ஏன் மாமியா? ஏமா அப்படி போறீங்க நீங்க? ஏங்க
என்ன நாய் மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ வந்தும் ஏன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்ல இல்ல இப்ப என்ன பண்ணீங்க? கொடுக்கல. இப்படி எவ்வாத என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழகேசன் பெட்டியில ஏறி உட்கார போறேன். அது அதோட அமைஞ்சிரும். இப்படி எவ்வர ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுனா தெரியாம அவங்க அண்ணா அங்கிட்டு போகுதுங்க. என்ன பெரிய ஜிவாஜி. ஓகே தேங்க்யூ. எங்க அவர் குப்புறவளுக்கு தெரிஞ்சாரு. எங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்டா திட்ட மாட்டீங்களே? என்னன்னு சொல்லுங்க. நான் கேட்க மாட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா நின்று பேசுது, ஒரு ஆம்பளை பிள்ளை இத்தனை சட்டையை கழிச்சு போட என்ன பண்றீங்க? அவ ஒதுத்த சிரிக்கி பேச போய் அவனை எனக்கு பிடிக்கல. வாயில வந்தா சொல்லிட்டே இப்ப என்னடா சொல்றியா நீ? சாரி சாரி சாரி. நான் உங்களை ஓப்பனா என்னடா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன இதுக்கே எப்படி கோவப்படுறீங்க? சரி வேணாம், நீங்க வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? நான் ஒன்றும் கேட்கல. போய் அங்கிட்டு ரெண்டு பேருமே அந்த மாதிரி அவர் பேசக்கூடாதுமா. அத்தை அதாவது அவர் கேட்கணும்னு நினைக்கிறாரு, அதையும் கேட்க விட அதையும் கேட்க விட மாட்டேங்கிறார். நீயாவது இல்ல நீராச்சும் கேளுங்க. அவர் நியாயமா பேசுறாரு. மண்டே உடைச்சு புரிய உடைச்சு. என்னங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? மறுபடியும் டேமேஜ் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். என் புள்ள மண்டைய பொளக்கல இல்லையா? போ ஓ மண்டைய பொளந்து விடுறேன். கொஞ்சம் டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். ஏங்க டங்கு சிலிப்பாகல அளவுக்கு என்ன பண்ணி கேட்டாங்க நாக்குல? அந்த ஆளு சும்மா தான் உட்கார்ந்திருக்காப்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. நெசந்தானா? இன்னும்மா கல்யாணம் ஆகல? வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க, நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டே வரேன். இன்னம்மா என்னது இப்ப அவசரம்? அதுக்குள்ள போய் அரெஸ்ட் ஆன மாதிரி செய்தி கதி மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு 10 வருஷம் போச்சுனாக்கா நேரா திருக்கடையூர்ல போனோம்னா டைரக்டா 60ஆம் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு வெயிட்டிங். அம்மாச்சிக்கு பொருத்தமா இருக்கும்ல? சும்மா காட்சிக்கு சொன்னேன். அது வரையும் ஆளை பால் ஊத்தி வைங்க. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? உங்களை சரி சரி எனக்கு வேலை இருக்கு, நீங்க காதல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சீக்கிரம் பண்ணுங்க. உங்களை மாதிரி நான் வெட்டியா இல்ல. எனக்கு வேலை இருக்கா? யோ பண்ணுவியா மாட்டியாயா? பண்ணியா வேமா பண்ணியா காதல பண்ணியா? இப்படி பண்ண காதல் வராது, கடுப்பு தான் வரும். ஒரு ஃபீல் வேண்டாமா? லவ் பண்றேன்னு சொல்றேன், சீக்கிரம் பண்ணு நான் போகணும். ஹலோ இன்னைக்கு இதை சொல்றவ நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் அப்ப சீக்கிரம் பண்ணு நான் போகணும் அப்படின்னு அதெல்லாம் நடந்தா நீங்க சொல்லுங்க. அப்ப டென்ஷன். ஹலோ அவங்க வீட்டுல வேலை 1000 வேலை இருக்கு. சரி நீ சொல்றேங்கிற ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டா நீங்க ரொம்ப பெகுமானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாக்க. உனக்கு பஸ் நைட் கிடையாது. சரி ப்ளீஸ் நீ போமா. 5 மினிட்ஸ் இவர் ஒத்துடாது.
போய் அங்கிட்டு நீ அதுக்கு எங்க மோகன் மாமாவே நான் நம்பி இருக்கலாம். 5 இந்தாங்க கிணத்துல என் பிள்ளை சொல்றது உங்களுக்கு புரியுதாலேங்க 5 நிமிஷத்துல சொல்லிக்க முடியாது உனக்கு எனக்கு சரி ஓகே 3 நிமிஷத்துல முடிக்கிறேன் வேலையா அப்புறம் நீயே திட்டுவ என்ன அப்புறம் அதுக்குள்ள சரி விடு உன்னை எப்படி நினைச்சிருக்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பெரிய காமெடியா பண்ணிட்டே இருக்காரு. உன்னை இந்த வருஷத்துல இதான் பெரிய காமெடியே. அப்படி எல்லாம் பேச காமுடி முக்கா முடின்னு இப்ப எப்படி நினைச்சிருக்கேன் சொல்ல வாரு, எப்படிங்க? முழு முடி ஆகவே என்னன்னு பாருங்க. பூங்கதவே தாழ்த்திரவாம் பூவாய் பெண்பாவா பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாவா பூங்கதவே தாழ்த்திரவாம் பூவாய் பெண்பாவா பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாவா பூங்கதவே தாழ்த்திரவா பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவா பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவா பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாவா ராணி முடிவு பண்ணிட்டேன் இனி நான் தள்ளி போட மாட்டேன் என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க? கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன் ஆனா இந்த மாசம் பண்ணக்கூடாது ஏன்? ஏங்க இது ஆனி மாசம் இங்க இருங்க. லவ் பண்ணும்போது மட்டும் இப்ப லவ் பண்றீங்க. லவ் பண்றதுக்கு மாசம் கணக்கு இல்ல ஆனி மாதத்துக்கு ஆணிக்கு நல்லதானே? ஐயோ ஆனியில பண்ணா கூனி போயிருமா என்னது? அடுத்த மாசம் ஆடி அதுவும் செய்யக்கூடாது ஆ, ஆவணியில ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடணும் ஆ. புரட்டாசி கோயிலுக்கு போகணும் சரி ஒண்ணு செய்வோம் ஐப்பசி கார்த்திகை வந்துருது. கார்த்தி எல்லாம் வந்தா முருகன் தை கோயில். தை வருதுன்னா அங்கே வச்சு அங்க பழனிக்கு பாதயாத்திரை போகணும் அப்புறம் மாசியில சிவன் ஆரம்பிச்சிடும் அது நான் பால் கூட எடுக்கணும். சிவன் ராத்திரி இருக்கு. அங்கே சரி, விடு. கைலாசனார் கோயில் போகணும். அதெல்லாம் சரியா வரும். மாசி கடைசியில நம்ம கல்யாணம் மாசி கடைசியில எல்லாம் ஏங்க பால் கூட எடுக்கணும், அளவு ஊத்தணும், எல்லாம் சரியா வரும். இல்லம்மா. அளவு உத்தரவு இங்க குத்திட்டு சரிங்க சரிங்க மாசி கடைசியில கல்யாணத்தை வைக்கிறீங்க கல்யாணம். எப்போ சாந்தி முகூர்த்தம்? திருவிழாங்க, அதெல்லாம் முடியாது. சாந்தி முகூர்த்தம் மாசி கடைசியில தான் கல்யாணம் ஆ. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஹலோ. ஏ நாடகம் நடக்குது. நாடகத்துக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். என்ன? ஆமா, நாடகம் நடந்துக்கும் போது இப்ப எப்படியா ஃபர்ஸ்ட் நைட்? கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு கட்டடம் வேற புது கட்டடம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏ எப்படியா நாடகத்துக்கு வந்த இடத்துல எப்படியா first அந்த night? நேரம் தான் அமைப்பாளர் நாரதர் வேஷம் போட்டு வெளியில வந்துருவார். ஆ, உள்ள ஆள் இருக்காது. ராஜபாட்டு இன்னைக்கு வரல. ஆ, உள்ள ஒரு வய கிடையாது. ஆ. சரி பொம்பளை பிள்ளை நீ நடந்தேன். அந்த பிள்ளைக்கு தூக்க மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன். சாந்திக்கு சாந்திக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டுருக்கேன். அது காலை இன்னொரு பிறந்த பப்புனுக்காரன் உட்காந்துருக்காருல, அவன் என் தம்பி
வெளியே இருக்க போயிருவேன் பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி அழகப்பா ஃபேன்ல உட்கார வருவாங்கல்ல, ஃபேன்ல உட்காந்தா குண்டியை வெட்டி போடும், அதனால வரக்கூடாது இங்கேயே இருந்துட்டேன். முருதங்கர மாமா மோகன் மாமா வந்து கட்டையை சரி பண்ணுவாங்கல்ல. எப்படே வேணாம், அவன் வார் பிடிச்சிக்கிட்டு இருப்பான், காத்தாடியை திருப்பி வச்சேன்னா அப்படியே தூங்கிடுவேன். விடுமா நான் வந்துடுறேன். அவர் அப்பா ஆல்ரவுண்டுக்காரப்பா வருவாங்கல்ல, வெத்தலை பார்க்க போட 3 பாக்கெட் சிகரெட்டு 3 கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கே தான் இருக்கும், உள்ள வரப்படாது. ஜோதி அப்பா சீன் மாத்துவாங்கல்ல. நம்ம சீன் முடியாம ஜோதி சீனை மாற்றவே மாட்டாப்ல. நீ கவலைப்பட வேணாம், இன்னைக்கு ஜொலிக்கிறோம். ஆனா ஒண்ணு என்ன, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல என்னுடைய காம ஏன் கண்ணு களியாட்டங்கள் ஒரு மாதிரியா போகுது? காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து அதுக்கு நீ ஈடு கொடுத்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உனக்கு தாலி கட்டுவேன். அப்ப என் வாழ்க்கை அதோட விளக்கதான். என்னுடைய 64 டைப் 64 டைப்ல என் ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் சைடு அவ்வளவுலயும் அடி கலப்புவேன். அதுல நீ பாஸ் ஆகணும், அப்பதான் உனக்கு தாலி கட்டுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் பாஸ் ஆயிருவேன். நான் சொல்றது கேள் ராடி, நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க் வாங்கிடுவேன். அப்பனே ஜெயிச்சிருவீங்க. நான் பாஸ் ஆயிருவேன்டி தங்கவே. நான் பாஸ் இந்த கடைசியில் சொன்னீங்க பாருங்க, இத வச்சு நீங்க எப்படியும் பொழப்ப ஓட்டிப்படலாம். சரி வேண்டாம், ஃபர்ஸ்ட் நைட் நான் ரெடியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வா. முதல்ல அபசகனம் முடிச்ச மாதிரி பேசிட்டேன். இல்ல வேணாம், நீ வா, நான் ரெடியா இருக்கேன். நான் இப்ப என் மாமனார் நான் நம்புறேன். ஆமா சரி விடு, எப்படியும் ஜெயிச்சிருவாரு. வைக்கலாம் டீல. சுடு தண்ணியை பிடிச்சி அதுல ஊத்துனாதான் உண்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர்டா இருக்கும். அதுக்கு ஏன்னா ஆமாமா கொதிக்க ஊத்துறேன். ஓ வெந்நீர் ரெடி பண்ணு போ. என்னது வெந்நீர் ரெடி வைமா. உனக்கெல்லாம் ஆசிட்டு தான் ரெடி பண்ணணும். முதல்ல வெந்நீர் ரெடி பண்ணு, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவரை ரெடி பண்ண. போ போ போ. இல்லாத பத்தி நீ எல்லாம் கற்பனையா? பின்னாடி வரேன் போ. நீ சிங்கத்தை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல சிங்கத்தை